நாடுகளுக்கு இடையில சமாதானமே இல்லைன்னாரு ஒருத்தர். நாட்டை விடுங்க, வீட்டுக்குள்ளேயே சமாதானம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாரு இன்னொருத்தர். வீட்டை விடுங்க, உங்க மனசுக்குள்ள சமாதானம் இருக்கா? தெளிந்த நீரோடை மாதிரி மனசு இருக்கா? ஒரு நினைவு வருது, அதுக்குள்ள இன்னொரு நினைவு வருது, திடீர்னு பிடிக்காத சம்பவம் ஞாபகத்துல வந்துருது. தனியா இருக்கிறப்ப கூட பல்வேறு எண்ணங்கள் நம்முடைய சமாதானத்தை பந்தாடுது அப்படின்னு சொன்னாரு மூணாவது நபர். 3 பேர் சொல்றதுமே உண்மைதான். இயேசுவின் பிறப்பை அவர் பிறக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகள் முன்னாலேயே முன்னறிவித்த ஏசாயா தீர்க்கதரிசி அவருக்கு பல பெயர்களை சொன்னாரு. அதுல ஒண்ணு சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அந்த இயேசு பிறந்து இந்த உலகத்துல வாழ்ந்தப்போ சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை உலகம் உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது, உங்ககிட்ட இருந்து உலகத்தால எடுக்கவும் முடியாது அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் உங்களுக்கு இருக்கா? அது சூழ்நிலைகளால பாதிக்கப்படாத சமாதானம், நம்மை படைத்த ஆண்டவரோடு சமாதானம், அவரால் படைக்கப்பட்ட எல்லாரோடும் சமாதானம். இப்படிப்பட்ட சமாதானம் வேணும்னா சமாதான பிரபுவாகி இயேசுவை பிடிச்சுக்கோங்க.